பளபளன்னு பாலிஷ் போட்ட ஃபேஸா? எப்படிப்பா இப்படி பளபளன்னு இருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? அப்ப உங்களுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காம இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஃபேஸ் தான். இதுல பெண்கள் எல்லாருமே ரொம்ப கான்ஷியஸா இருப்பாங்க. பெண்கள் மட்டும் இல்லாம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனா இருக்கிறது ஃபேஸ் தான். பெண்களோட முகங்களை வர்ணிக்காத கவிஞர்களே இல்லைன்னு சொல்லலாம். சினிமால மட்டும்தான் ஹீரோயின்ஸோட முகம் தான் பளபளன்னு இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஃபேஸ்லயுமே கொண்டு வரலாம். அதை பத்தி தான் தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹீரோயின்ஸோட ஃபேஸ் எல்லாமே பளபளன்னு இருக்கிறதுக்கு இதுதாங்க காரணம். அவங்க எப்போதுமே அவங்களோட தோற்றத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. டெர்மட்டாலஜிஸ்ட் இல்ல காஸ்மெட்டாலஜிஸ்ட் பிரிஸ்கிரைப் பண்ண சீரம், மாய்ஸ்சரைசர், பேரியர் கிரீம்னு எப்பயுமே ஹை குவாலிட்டி ஸ்கின் ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் தொடர்ச்சியா யூஸ் பண்ணுவாங்க. ஹீரோயின்ஸ் எல்லாமே போடுற மேக்கப் பொருட்கள் பெரும்பாலும் ஹைலைட்டர், டிவி ஃபவுண்டேஷன், லைட்டிங், லிப்லேஷன் பவுடர் அப்படின்னு நிறைய முகத்துக்கு பளபளப்பு தரக்கூடிய அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம திரைக்கு பின்னாடி அவங்க பயன்படுத்தும் லைட்கள், கேமரால இருக்க ஃபில்டர் இதெல்லாம் தான் ஒருத்தரோட முகத்தை ரொம்ப பொலிவாகவும் பளபளப்பாகவும் மெருகேற்றி காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. தவிர ஹைட்ரோஃபேஷியல், கெமிக்கல் டேப்லெட்ஸ், பிஆர்பி அண்ட் மைக்ரோ ஸ்கின் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு ஹைடெக் ட்ரீட்மெண்ட் மூலமா அவங்க தங்களோட முகப்பளபளப்பை மேம்படுத்தலாம். ஆனா இது மட்டும் இல்லைங்க. இதையெல்லாம் விட அவங்க மேற்கொள்ற லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் ஒருத்தரோட ஆரோக்கியத்தோட ஆணிவேரா விளங்குது. இயற்கையாகவே ஸ்கின் ரொம்ப அழகா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? எப்பயுமே ஸ்கின்னை ஹைட்ரேட்டா வச்சுக்கணும். பேலன்ஸ் டயட்டை பிளான் பண்ணி ஃபுட் எடுத்துக்கணும். இதெல்லாம் தான் சருமத்தோட நெகிழ்ச்சியையும் பொலிவையும் அதிகரிக்கும். இயற்கையாகவே சருமத்தை பொலிவாக்கவும் பளபளப்பாக்கவும் மாற்றுவது 100% எல்லாருக்குமே சாத்தியமானது தான். இயற்கையான தோல் அமைப்பு, முகத்தில் தெரியும் சரும துளைகள், நாள்தோறும் வேறுபடும் நம்முடைய சரும பொலிவின் அளவு இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த மாற்றம் தவறு இல்லை. இயற்கையாகவே நம்மளோட சருமம் ஆரோக்கியமா இருக்கிறது தான் நம்மளோட முதல் குறிக்கோள். அதனால உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏத்த மாதிரி எப்பயுமே ஸ்கின் கேர் பராமரிப்பை கடைபிடிச்சாலே பிரகாசமான முகம் வரும். எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஃபேஸ் தான். பெண்கள் இதை ரொம்ப கான்ஷியஸா இருப்பாங்க. பெண்களுக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனா இருக்கிறது ஃபேஸ் மட்டும்தான். நான் இப்போ சில ஃபேஸ் பேக்லாம் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அரிசி பாதாம் ஃபேஸ் பேக். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மண்பானையில ஒரு கைப்பிடி அரிசி, அது கூட ஒரு ஸ்பூன் பருப்பு, 5லேருந்து 6 பாதாமை ஒரு நாளைக்கு முன்னாடியே நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த நாள் அந்த பாதாம் எல்லாத்தையும் தோல் நீக்கி அரிசி பருப்போட சேர்த்து இதை நல்லா கெட்டியா அரைச்சு வச்சுக்கோங்க, பேஸ்ட் மாதிரி. இந்த பேஸ்ட்டை முகத்தில் அப்ளை பண்ணும்போது தின் லேயராக இல்லாமல் திக் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட் காயறதுக்கு முன்னாடியே உங்கள் ஃபேஸை சுத்தமான தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க. இந்த ஃபேஸ் பேக்கோட பலன் என்னன்னா, அரிசி மாவில் இருக்கிற ஊட்டச்சத்தெல்லாம் நம்மளோட சருமத்துக்கு எண்ணற்ற நன்மைகளை தருது. இதில் இருக்கிற ஆன்டி ஏஜிங் பண்பு முகப்பரு மற்றும் கரும்புள்ளி எல்லாத்தையுமே போக்கி சருமத்துக்கு தேவையான விட்டமின் சத்துக்கெல்லாம் தருது. சன்டன் மற்றும் மாசுக்களால் சருமத்தில் படரும் கருமை படலத்தை நீக்கி சருமத்தை மென்மையாக வச்சுக்க உதவுது. பாதாமில் இருக்கிற ஊட்டச்சத்து எல்லாமே குளிர்காலம், கோடை காலம் என எந்த காலமா இருந்தாலுமே சருமத்துல உள்ள எண்ணெய் பசி எல்லாத்தையுமே நீக்கி புத்துணர்ச்சியாக காட்டும். தூசி மற்றும் வியர்வையால உருவாகும் சருமத்துளை அடைப்பை நீக்கி முகத்தை பிரகாசமா ஆக்கும். இதுல குறிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பேஸ்ட்டை தயாரிச்ச 2 நாளைக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணா இதோட பலன் கிடைக்காது. உங்களுக்கு உடனடியா ஃபேஸ் பிரைட்டா தெரியணும்னு நினைச்சீங்கன்னா அப்பப்ப இந்த பேஸ்ட் செஞ்சு யூஸ் பண்றது பெட்டர். வாரத்துக்கு இந்த பேஸ்ட்டை 4 வாட்டி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எப்பயுமே உங்க ஃபேஸ் பளபளன்னு பிரகாசமா பொலிவோட இருக்கும். பால் ஃபேஸ் பேக். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, காய்ச்சாத பசும் பால்ல 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேன் கலந்து ஃபேஸ்லையும் கழுத்து பகுதியிலையும் தடவி 1/2 மணி நேரம் கழிச்சு நல்லா காய வச்சதுக்கு அப்புறமா ஒரு குளிர்ந்த தண்ணியில ஃபேஸை வாஷ் பண்ணி வந்தோம் அப்படின்னா ஃபேஸ்ல இருக்க அழுக்கு எல்லாமே போய் நம்ம ஃபேஸ் பிரைட்டா தெரியும். அதுக்கப்புறம் டோனிங் செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம பாதாமை ஒரு நாளைக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். அடுத்த நாள் அதை தோல் நீக்கி அதை உரிச்சு பேஸ்டா அரைச்சு வச்சுக்கணும். இந்த பேஸ்ட் கூட 1 டீஸ்பூன் முல்தானி மட்டியையும் ரோஸ் வாட்டரையும் கலந்து நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். இதை நம்ம கழுத்து பகுதியில் இருக்க கருமையை நீக்கிறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் மசாஜுமே ஃபேஸ் மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப முக்கியங்க. நேச்சுரலாவே நம்மளோட ஃபேஸ் ரொம்ப பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு நம்ம ஃபேஸை மசாஜ் செய்யறதே அவசியமான ஒன்று.
இது நம்ம முகத்துல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி ரிலாக்ஸேஷனுக்கு ஊக்குவிக்குது. நம்மளோட ஸ்கின்னை ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் மாற்றி முதிர்ச்சி தோற்றத்தை தடுக்குது. இது முகத்துல இருக்கிற தசைகளை ரிலாக்ஸ் செய்வது மூலமா விரைவா ஏற்படும் சுருக்கங்கள் எல்லாத்தையுமே தடுக்குது. ஃபேஸ் மசாஜ் நம்மளோட சரும ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்தும்? ரத்த ஓட்டத்தை தூண்டும். ஃபேஸ் மசாஜ் நம்ம முகத்தோட ரத்த ஓட்டத்தை தூண்டுறதுனால இது நம்ம முகத்தை ஆரோக்கியமாகவும் அதிக பளபளப்பான நிறத்துக்கும் வழிவகை செய்யுது. சரியான டெக்னிக்ஸ் அண்ட் டூல்ஸ் யூஸ் பண்றதால ஆக்சிஜன் நம்ம முகத்தோட தோல் துளைகளுக்குள்ள நுழைய அனுமதிக்குது. இதன் விளைவாதான் ஆன்டி ஏஜிங் ஏற்படுது. ரிலாக்ஸேஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். மென்மையான மசாஜ் நம்மளோட பதற்றம் மற்றும் ஸ்ட்ரெஸ்ஸை போக்க உதவுது. ரிலாக்ஸேஷன் அண்ட் பீஸ்ஃபுல் எமோஷனை ஊக்குவிக்கும். மற்ற தசைகளை போலவே நம்மளுடைய முக தசைகளுமே சோர்வடையும். அதனால இந்த இனிமையான மசாஜ் நம்ம தசைகள் எல்லாத்தையுமே ரிலாக்ஸ் பண்ணும். நிணநீர் வடிகால். நிணநீர் வடிகால் அப்படின்னா லிம்பட்டிக் ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லிம்பட்டிக் சிஸ்டம் செயல்பாடுகளை குறிக்கிற ஒரு மருத்துவ சொல். நம்ம உடல்ல ரத்தத்தோட சேர்ந்து ஒரு தெளிந்த திரவமும் ஓடிட்டு இருக்கு. அந்த திரவத்தோட பேர் தான் லிம்ப். இந்த லிம்ப் உடல்ல இருக்கிற அதிகப்படியான தேவையற்ற திரவங்களை அகற்றுது. நோய் எதிர்ப்பு சக்தியையும் மேம்படுத்துது. நச்சு மற்றும் கழிவுகளை வெளியேற்றுது. இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யுது. உடல்ல தங்கி இருக்கும் இந்த லிம்ப் திரவத்தை மெல்லிய அழுத்தம் அல்லது மசாஜ் மூலம் வெளியேற்றலாம். இதைத்தான் பொதுவா லிம்பட்டிக் ட்ரைனேஜ் மசாஜ்ன்ற பேர்ல பியூட்டி பார்லர்லயும் காஸ்மெட்டிக் சென்டர்லயும் செய்றாங்க. சரி, இந்த மசாஜ் செய்யறதுனால என்ன ஆகும்? முகம் அல்லது உடல்ல இருக்க வீக்கத்தை எல்லாத்தையுமே குறைக்கும். உடலை டீடாக்ஸ் செய்யும். பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கின்னை ஹெல்த்தியா வச்சுக்கும். சரி, இதை எல்லாரும் செய்யலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வருதா? கரெக்ட் தாங்க. இதை எல்லாரும்லாம் செய்யக்கூடாது. இதய நோய், சிறுநீரக நோய் அல்லது புற்றுநோய் இருக்கிறவங்க மருத்துவரோட ஆலோசனையோட மட்டும்தான் இதை செய்யணும். இறுக்கமான தோல். குறிப்பிட்ட ஃபேஸ் மசாஜர்களில் பர்டிகுலராக மைக்ரோ கரண்ட் அல்லது ரேடியோ அதிர்வெண் தொழில்நுட்பம் கொண்டவை கொலாஜன் உற்பத்தியை ஊக்குவித்து சருமத்தை இறுக்கமாக்கி மெல்லிய கோடுகள் மற்றும் சுருக்கங்களின் தோற்றத்தை குறைக்கும். இயற்கையான பளபளப்பு. முக மசாஜரின் துல்லியமான வழக்கமான பயன்பாடு இறந்த சரும செல்கள் உதிர்வதை ஊக்குவிப்பதன் மூலமாகவும் செல் உருவாக்கத்தை அதிகரிப்பதன் மூலமாகவும் ஆரோக்கியமான பளபளப்பை ஊக்குவிக்கும். தலைவலி மற்றும் தாடை பதற்றம் குறைத்தல். உங்க பற்கள் டைட்டா இருக்கிறதாலையும் தொடர்ந்து சாப்பிட்றதாலையும் பதற்றம், தலைவலி அல்லது தாடையில அனீசி ஃபீலிங் ஏற்பட்டா முக மசாஜர் மூலமா தசைகளை ரிலாக்ஸ் பண்றது மூலமா சில அனீசி ஃபீலிங்களை போக்க முடியும். செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியங்க. முக மசாஜரை பயன்படுத்துவது ஒரு சுய கவனிப்பு சடங்காக இருக்கலாம். இது உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி பேம்பரிங் தோல் பராமரிப்பு வழக்கத்தில் ஈடுபட அனுமதிக்கிறது. ஓய்வெடுக்க இது ஒரு நிதானமான மற்றும் மகிழ்ச்சியான வழியாகும். நான் சொன்ன ஃபேஸ் பேக் எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹீரோயின் ஃபேஸை விடவே உங்கள் ஃபேஸுமே ரொம்ப பல அப்படின்னு தெரியும். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அகத்தின் அழகு தான் முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட மனசை ரொம்ப தெளிவாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது தானாகவே உங்கள் ஃபேஸில் தெரியும்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம குமுதம் ஸ்நேகிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேஸ் பேக்கையுமே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன். until then signing off. நான் உங்கள் அனு. டாடா. Saubhagya Home and Kitchen Appliances.